பிரச்சாரத்தில் ஆரம்பத்திலேயே இவர்கள் புத்திசாலித்தனமாக நடக்கணும்னா இந்து முன்னணியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னா கோர்ட்டு உத்தரவு நான் ஒன்றும் செய்யலப்பா கோர்ட்டு உத்தரவு போட்டுக்குன்னு ஒரு 3 அதிகாரிகள் அறநிலையத்தில் வச்சு ஏற்றி விட்டுருந்தா அந்த பிரச்சனை அன்னையோட முடிஞ்சு போயிட்டு முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு நாங்கள் அதை பண்ணணும் எல்லாரையும் உள்ளே இழுத்து விட்றாங்க. இஸ்லாமியர்கள் இதுக்குள்ளேயே வரல. ஆனால் இஸ்லாமிய அந்த இது வக்போர்டு வக்புன்றது வந்து இஸ்லாமிய சொத்துக்களை பாதுகாக்கிறது இஸ்லாமியர்களுக்கான இதுதான். ஆனால் இதிலெல்லாம் வந்துட்டு வக்பு போர்டு தலையிடுது. இன்னை வரைக்கும் வக்போர்டுனால ஒரு எளிய இஸ்லாமியர்கள் ஏழை இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா? நானும் பலரையும் கேட்டேன். எதுவுமே இல்லை. ஒன்றும் கிடையாது. ஒரு வக்பு ஸ்கூலு, ஒரு வக்பு பள்ளி, ஒரு வக்பு ஹாஸ்பிட்டலு, ஒரு வக்பு கல்லூரி, ஒரு வக்பு திருமண மண்டபம், வக்பு மூலம் ஏழை இஸ்லாமிய பெண்களுக்கான தொழில் உதவி, ஏழை இஸ்லாமியர்களுக்கான தொழில் உதவி. இந்த ஹஜ் யாத்திரைக்காக ரூபா கொடுக்குறாங்களாண்ணே வக்பு? அதுவும் கிடையாது. ஹஜ் யாத்திரைக்கு வந்து உங்களுக்கு குரானே என்ன சொல்லுதுன்னா உன்னால் முடிஞ்சாதான் நீ போகணுன்னு தான் சொல்லுது. ஓகே. நீ கடன் வாங்கிலாம் போகணும்லாம் சொல்லலை. அதுலேயும் நீ உன் தாய் தந்தரே அனுப்பு, அதெல்லாம் முடிச்சுட்டா உனக்கு எந்த இதுவும் இல்லைன்னா நீ போ. அப்படிதான் ஹஜ்ஜி சொல்லுது. 5 கடமையில் ஒன்று இருந்தாலும் எல்லாராலும் அது முடியாதுல்ல. கண்டிப்பாக. அப்போ நீங்கள் தண்டல் வாங்கிட்டு அது வாங்கிட்டு போயிட்டு வந்து கடனாளியாக இருக்கலாம் மார்க்கம் சொல்லலை. அதனால் இதுக்கு ஹஜ்ஜிக்கு வந்து உங்களுக்கு மானியம் கொடுக்கறது போன கவர்மெண்ட்டில் அதிமுக கவர்மெண்ட்டில் பண்ணாங்க. கிறிஸ்தவர்களுக்கும் ஜெருசலம் போகிறதுக்குலாம் பண்ணாங்க. அதனால் அந்த மாதிரி அது தனி, இது தனி. இந்த வக்போர்டு இடங்கள் சொல்கிறேன், அவ்வளோ சொத்து வச்சுருக்கீங்க, ஏழை இஸ்லாமியனும் பண்ணல. இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்துட்டு இது தேவையில்லாத ஒரு இதுவாக மாறும். தர்கா வந்து பள்ளிவாசல்ன்றாங்க, தர்காவில் தொழுகை நடக்குதுன்றாங்க. அன்றைக்கே பேசிட்டோம். ஆமாம். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள் இது எல்லாம் தலையிட்டு அப்புறம் அரசு அதிகாரிகளை அறநிலைத்துறையுடைய வேலை இது கிடையாது. இது வேலையே கிடையாது. அறநிலைத்துறை வந்து ஆன்மீகம் பேசிகிட்டு இருக்குது. நீ அறநிலைத்துறைனா நெறிப்படுத்துகிற ஒரு இதுதான், கவர்மெண்ட் செட்டப் தான். நீயே வந்து ஆகம இதெல்லாம் பேசுறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த விஷயங்களை பண்ணுறீங்க. சரி, அது நீங்கள் பண்ணுங்க, பேசுங்க, நியாயம் இருக்குதுன்னா பண்ணுங்கன்ற. ஆனால் அவர் 1ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்த அன்றைக்கி நீங்கள் பெஞ்சுக்கு போயிருக்க வேண்டியதானேன்ற. இமீடியட்டாக போட்டுக்கலாம் கண்டெம்ட். நீங்கள் அதை விட்டுட்டு 3ஆம் தேதி வரைக்கும் இழுத்துட்டு அது ஒரு பெரிய மோதல் மாதிரி போக்க உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து வியாக்கியானம்லாம் பண்ணுறது எப்படி சரியாக இருக்குன்றது தான் கேள்வி. எல்லாருடைய கேள்வியும் அதுதான்.